ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 காம்பனண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ஆல்புமின் வந்து பார்த்தீங்கன்னா 69,000, குளோபின் வந்து பார்த்தீங்கன்னா 1,56,000, ஃபைப்ரோனர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh. சரிங்களா? இதில் இருக்கிறதுலே வந்து அதிகமான மாலிகுலர் வெயிட் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோனர்ஜன் தான். சரிங்களா? ரைட். இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட்ல வந்து பிரசன்டடாக வந்து இருக்கிறது 0.3 கிராம் per டெசிலிட்டர் வந்து இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து மாலிகுலர் வெயிட் நம்மளுக்கு 4 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பேட்டிக் ப்ரெஷர். ரைட். இந்த ஆம்பேட்டிக் ப்ரெஷர் வந்து பிளட்ல 25 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்பயுமே வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து நார்மல். ரைட். ஓகே. ஆனால் சம்டைம்ஸ் இந்த பிளாஸ்மா புரோட்டீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் ஆகும்போது சில சப்ஸ்டன்சஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? அதனால இது ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்சஸ் எடுத்துகிட்டு போகும்போது வந்து இதோட வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். மோர் அக்குமுலேஷன் ஆஃப் எனி டைப் ஆஃப் செல்ஸ் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கூடும். சரிங்களா? தென் இந்த ப்ரெஷர் கூடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து இந்த மெம்பரேன் வழியாக வந்து உள்ளே வந்து போகும். சரிங்களா? ரைட். இந்த உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரெஷர் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிகிற வரைக்கும் இது வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? ரைட். திரும்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க் வந்து பார்க்கும். சரிங்களா? ரைட். இது நம்ம வந்து கொலாய்டல் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பிளட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாட் ஓன்லி பிளட் செல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் மூலமாக நிறைய வந்து சப்ஸ்டன்சஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து விடுது. சரிங்களா? ரைட். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1.026. சரிங்களா? ஸோ கம்பேரிங் வித் அதர் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1.0 தான் வந்து இருக்கும். 1.026. சரிங்களா? ரைட். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஃபர் ஆக்ஷன். இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிச்சுப்போம் பஃபர் சொல்யூஷன் நம்ம வந்து படிச்சுப்போம் இல்லையா? ரைட். எந்த ஒரு செல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட்டாக வந்து கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் வந்து வேணும். சரிங்களா? ரைட். அப்படின்னா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக டீகம்போஸ்ட் ஆகாமல் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து ஒரு பொசிஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்.